அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது அப்டின்னா, ரிப்ளை பண்ணலாம் நீங்க. வணக்கம். சிறப்பு, சிறப்பு. இப்ப தான் பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். வணக்கம் ஹேமா பிரீத்தி, குருவே சரணம். ஹர்ஷா, ஹாய். ஹாய் ஹர்ஷா. பாலு, வணக்கம், வணக்கம். கார்த்திக் சிவி, குருவே சரணம். பிரசன்னா ஸ்ரீனிவாசன், ஹாய். லோகேஸ்வரன், ஹாய். தனலக்ஷ்மி, குருவே சரணம். கேலக்ஸி, வணக்கம், வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஸோ, மிகவும் அற்புதமான இந்த நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் அனைவரையும் இங்கே யூடியூப் லைவ் மூலியமாக சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஸோ, இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நியூ இயர் ஸ்பெஷலான தீட்சை செஷன் இருக்கு. நியூ இயர் கிளாஸ் இருக்கு. ஸோ, அதுக்கு முன்னாடி வந்து உங்க எல்லாத்தையுமே வந்து எல்லாராலையும் வந்து Zoom செஷன் அட்டெண்ட் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால உங்களை சந்திப்பதற்காக இந்த யூடியூப் லைவ் வாயிலாக வருவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனலை பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சேனலை பல வருடங்களாக வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சில பேர் சில மாதங்கள் பார்த்தாலும் ஸோ இப்போ நிறைய பேர் வந்து 1 வீக் ஒரு 1 மந்த் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பி காசி யாத்திராலாம் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சேனல் கடந்த வருடங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை ஆன்மீக ரீதியாகவும் பொருளுலக ரீதியாகவும் ஸோ ஆன்ம ரீதியாகவும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷப்படுகிறேன், மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இந்த லைவ் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை கன்வே பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த லைவே வந்து வந்தேன். குறிப்பாக இந்த புத்தாண்டு வந்து எல்லாருமே சொல்றது மாதிரி ஜஸ்ட் லைக் தட் ஏதோ 2023 முடிஞ்சது 2024 தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி இல்லாம நீங்கள் அனைவரும் எப்படிப்பட்ட ஒரு புத்தாண்டை வந்து கொண்டாட வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையாவே நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய உச்சகட்ட மிகவும் மேலான ஒரு விஷயம் தான் ஆன்ம லாபம் என்பது. ஸோ வாழ்க்கையில எவ்வளவோ நாட்கள் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்துக்காக நம்ம செலவு பண்ணியிருந்தாலும் கூட, நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ சிச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க பணம் சார்ந்து சென்றிருந்தாலும் கூட, நீங்கள் அனைவரும் இந்த புத்தாண்டு முதல் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக ஆன்ம ரீதியாக, அருளுலக ரீதியாக வாழ்ந்து முடிக்க வேண்டும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கலியுகத்துல வாழ்க்கை போக 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 ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா போயிட்டு இருக்கும். எதிர்பார்க்காத பல சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சப்ரஸ்டா வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். ஸோ மனதை எப்படி ஆனந்தமாக வைத்திருப்பது என்ற அந்த வித்தையை வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளாவிட்டால், போக போக இந்த வாழ்க்கை வந்து மிகவும் நெருக்கடியாக வந்து மாறிவிடும். அதனால தயவு கூர்ந்து ஸோ நம்ம மக்கள் அனைவருமே இதுக்கப்புறம் இந்த நியூ இயர் முதல் இந்த 2024 முதல் நாம் கொண்டாட இருக்கக்கூடிய இந்த நியூ இயர் ஆனது முழுக்க முழுக்க மெய்ஞானம் சார்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய ஆர்வம். ஸோ நீங்க மட்டும் இல்லாம மெய்ஞானத்தை உணர்ந்த நீங்க மட்டும் இல்லாம உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் மற்றும் உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தாண்டு முதல் இந்த மெய்ஞானத்தை கொண்டு செல்வதற்குண்டான அந்த விஷயங்களை நிச்சயமாக நீங்கள் வந்து முன்னெடுக்க வேண்டும். ஏன்னா போக போக இந்த உலகம் வந்து அதிகமான போரினால் வந்து சூழப்படும், நிறைய இயற்கை பேரிடர்கள் வரும், தேவையில்லாத பிரச்சனைகள் மன ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் பொருளுலக ரீதியாகவும் வரக்கூடியதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல எப்போது மனிதன் பிறருக்கு உதவக்கூடிய குணத்தில் வந்து இருக்கின்றானோ அப்போதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சமுதாயம் வந்து ஒரு அற்புதமான சமுதாயமாக, ஒரு ஆற்றல் மிக்க சமுதாயமாக, ஒரு 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 சக்தி வாய்ந்த சமுதாயமாக வந்து உருவாக்கப்படுகிறது. ஸோ இதுல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நியூ இயரும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்தோம், அந்த ரெசல்யூஷனை மட்டும் பாஸ் பண்ணணும்னு இல்லாம பல பேர் அந்த ரெசல்யூஷன் கூட எடுக்கிறது இல்லை, எடுத்தாலும் அதை நம்மளால ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ண போறது இல்லை. இந்த நியூ இயர் முதல் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நியூ இயரை இதை வந்து நீங்க வரும் காலங்கள்ல அடுத்தடுத்து நியூ இயரை கொண்டாட வேண்டும் என்றால் நிச்சயமாக அன்பை போதிக்கக்கூடிய, அன்பை வழங்கக்கூடிய, அன்பை வந்து மாறி மாறி பகிரக்கூடிய ஒரு ஒரு நாட்களை வந்து நீங்கள் வந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் நியூ இயர்ன்றது வருடத்திற்கு ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு நாளும் புதிதாக விடியும் போது அந்த நாள் நியூ டே தான். நியூ இயர்ல வந்து இருக்கக்கூடிய நியூ மந்த் நியூ டே தான். ஒவ்வொரு நாளும் புதிதாக தான் வந்து பிறந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு நாளும் புதிதாக பிறக்கக்கூடிய இந்த நியூ இயர்ல சோ நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாளை என்பது நிரந்தரம் கிடையாது.
நிரந்தரமற்ற நாளையை இன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா நினைச்சு ஏங்கி நாளைக்கு இப்படி நடந்துருமோ, நாளைக்கு அப்படி நடந்துருமோ, ஒருவேளை நமக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு சொல்லி எப்ப நம்ம ஃபியூச்சரை நினைச்சு நம்ம பயப்பட ஆரம்பிக்கின்றோமோ, அப்போது நாம் இந்த பிரசன்ட்ல வாழக்கூடிய அந்த தன்மையை வந்து நாம் இழக்கின்றோம். சோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு நாளா வந்து அமையணும். ஆனந்தமா இருக்கணும். பிரச்சனைகள் வந்தாலும் என்னுடைய ஆனந்த நிலையை நான் இழந்து விடக்கூடாது. சந்தோஷமாக இருக்கணும். 4 பேருக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மனநிலையில இருக்கீங்கன்னா, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். பிரசன்ட்ல வாழ கத்துக்கணும். எப்ப நீங்க பிரசன்ட்ல வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புத்தாண்டு தான். ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு புத்தாண்டு தான். சோ, ஒரு நல்ல நியூ இயருக்கு மிகச்சிறந்த கிஃப்ட் எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பிரசன்ட்ல வாழ்றது தான். உங்களுக்கு யாருக்காவது நியூ இயர்க்கு நல்ல கிஃப்ட் நீங்க வந்து பிரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பிரசன்ட்ல வாழக்கூடிய இந்த டெக்னிக்க நீங்க சொல்லித்தாங்க. அவங்களுக்கு அத விட லைஃப்ல மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய அங்கீகாரம், மிகப்பெரிய பிளெஸிங்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. பிரசன்ட்ல வாழ்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் பிரசன்ட்ல வாழ்றதுக்கு உண்டான டெக்னிக் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை மிகவும் ரசித்து பார்க்கக்கூடிய தன்மையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எப்பயுமே நீங்க ரசிச்சு பார்க்கக்கூடிய தன்மையை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு நிலை, விழிப்புணர்வு தன்மை என்பது அதிகமாக மாறிவிடுகிறது. சோ எப்போ ஒரு விஷயத்த ஒரு ஒரு பொருளை நாம் ஒரு ஆக்டிவிட்டிய கூர்ந்து கவனிக்கின்றோமோ, அப்போது அதை கூர்ந்து ரசிக்கக்கூடிய தன்மை வருகின்றது. கூர்ந்து ரசிக்கக்கூடிய தன்மை எப்போது வந்து விடுகிறதோ, அந்த பொருளை பற்றியோ, இல்ல அந்த உயிரை பற்றியோ, அந்த மனிதரை பற்றியோ, இல்ல அந்த நபரை பற்றியோ உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான புரிதல் என்பது வந்துவிடும். சோ அதனாலதான் சொல்றேன். ரசனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். எப்போது ரசனையை வளர்த்துக் கொள்கின்றீர்களோ, அப்போது உங்களோட ரைட் பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா, பக்காவா ஆக்டிவேட் ஆகும். ரைட் பிரெயின் வந்து சாதாரணமா நினைக்காதீங்க. கிரியேட்டிவிட்டி, ஆன்ம ரீதியான கனெக்ட், அது போக வந்து பாத்தீங்கன்னா, இறை ரீதியான டச் எல்லாத்துக்குமே ரைட் பிரெயின் தான். கால்குலேட்டிவ் மைண்ட் சார்ந்த விஷயங்கள், அறிவு சார்ந்த விஷயங்கள்ல லெஃப்ட் பிரெயின். சோ எப்போ ரசனையை வளர்த்துக் கொள்கின்றீர்களோ, அப்போது உங்களது உடம்பானது ஒரு விஷயத்தை ஆழ்ந்து கவனிக்கக்கூடிய அந்த தன்மையை பெற்று விடுகிறது. எப்போது நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கக்கூடிய தன்மையை பெற்று விடுகின்றீர்களோ, அப்போது ஒவ்வொரு நொடியும் அந்த ஆனந்த நிலையை உங்களால உடம்புக்குள்ள ஃபீல் பண்ண முடியும். சோ இந்த புத்தாண்டு முதல் நீங்கள் உங்களுக்கும் சரி, உங்களை சார்ந்தவர்களுக்கும் சரி சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு மாபெரும் ஒரு யோக ரகசியம், மாபெரும் ஒரு சித்தாந்தம், மாபெரும் சக்தி வாய்ந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவேரா இருங்க. கான்சியஸா இருங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா பண்ணக்கூடிய விஷயத்த கவனிச்சு பண்ணுங்க. எது பண்ணாலும் கவனிச்சு பண்ணுங்க. ஒரு பட்டாசு வெடிக்க போறீங்களா? பட்டாசு வெடிக்க போகும்போது கவனிச்சு பட்டாசு வெடிக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் பேசுறீங்களா? பேசும்போது கவனித்து பேச வேண்டும். யாரோ ஒருத்தங்கள பாசிட்டிவா வந்து பாத்தீங்கன்னா பேசுறீங்களா? கவனிச்சு பாசிட்டிவா பேசுங்க. யாராவது ஒருத்தவங்க உங்கள திட்டுறாங்களா? கவனிங்க. சோ எப்போது கவனிக்க ஆரம்பிக்கின்றீர்களோ, அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற அந்த பக்குவம் உங்களுக்கு தெரிஞ்சிரும். எப்போ இந்த பக்குவம் உங்களுக்கு தெரிந்து விடுகிறதோ, நீங்கள் ஒவ்வொரு நாளும் புத்தாண்டாக கொண்டாடலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஆற்றல் கவனிப்பதில் உங்களுக்கு கிடைக்கும். நியூ இயர் வந்தது, கேக் வெட்டினோம். 31 நைட் வந்தது. 1ஆம் தேதி முடிஞ்சு. ஓகே. நம்ம வந்து அடுத்தடுத்த வேலைகள பார்க்கலான்னு போகாம, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புத்தாண்டின் அந்த வலிமையை கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த ஆற்றல் நிலையை நீங்கள் உணர வேண்டும் என்றால், யூ ஷுட் லிவ் இன் த பிரசன்ட். சோ எப்போது பிரசன்ட்ல லிவ் பண்ணக்கூடிய இந்த பக்குவத்தை ஒரு மனிதன் வளர்த்துக் கொள்கின்றானோ, அவனுக்கு ஆற்றல் என்பது மிகவும் அதிகமாக கிடைத்து விடுகிறது. சோ நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மீண்டும் மீண்டும் பல குருமார்கள் சரி, பல ஞானிகள் சரி, பல சித்தர்கள் சரி, பிரசன்ட்ல இருங்கன்றாங்க. ஆனா எங்களால வாழ முடியலங்க அப்படின்னீங்கன்னா, அதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, அது அவ்வளவு சீக்கிரம் பிரசன்ட்ல வாழக்கூடிய பக்குவம், அந்த பொறுமை, அந்த நடுநிலை தன்மை வந்து விடாது. ஏன் அப்படின்னா, உங்களது மனம் ஓடியே பழகிவிட்டது. ஓடியே பழகிவிட்ட அந்த மைண்ட வந்து டக்குன்னு வந்து பிரசன்ட்ல கூட்டு வந்து பிரசன்ட்ல கவனி, பிரசன்ட்ல கவனி, பிரசன்ட்ல கவனி, பிரசன்ட்ல கவனின்னா வராது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, பிரசன்ட்ல வாழ்றதுக்கு உண்டான மாபெரும் சீக்ரெட், ஒரு விஷயத்த செய்யும்போது ரசிச்சு செய்யணும். ஒரு விஷயத்த பேசும்போது ரசிச்சு பேசணும். ஒரு விஷயத்த கவனிக்கும்போது ரசிச்சு கவனிக்கணும். எப்போது ரசனை வந்து விடுகிறதோ, அந்த இடத்தில் கவனிக்கும் தன்மை என்பது வந்து விடுகிறது. எப்போது கவனிக்கும் தன்மையும், ரசனையும் வந்து விடுகிறதோ, உங்களால் ஆற்றல் நிலையை பெற்று விடலாம். உங்களால் எப்போது ஆற்றல் நிலையை பெற்றுவிட முடிகிறதோ, அப்போது ஒவ்வொரு விஷயம் எக்ஸிக்யூட் ஆகுறதும் 100%, 200%, 300% ஃபுல் ஃபோக்கஸ்ல எக்ஸிக்யூட் ஆகும்போது,
அந்த வேலையின் மூலியமாக உங்களுக்கு கான்சிக்வன்சஸே வராது. அதன் மூலியமாக உங்களுக்கு நன்மை தான் வந்து முடியும். இதுதான் பிரசன்ட்ல வாழ்றதுல இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் பாயிண்ட். உங்களுக்கு இன்னைக்கு என்ன நாளு, என்ன கிழமை, என்ன நட்சத்திரம், என்ன திதி இதெல்லாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்ல. யார் ஒருத்தங்க பிரம்மத்தின் தன்மையாக பிரசன்ட்ல வாழ ஆரம்பிக்கின்றார்களோ, அவர்களை பிரபஞ்சமே மிக சிறந்த ஆப்ஷனுக்கு கொண்டு போய் விடும். மிக சிறந்த சொல்யூஷன், மிக சிறந்த சிச்சுவேஷன்லாம் பிரபஞ்சமே ஏற்படுத்தி கொடுக்கும். இது எப்போது நடக்கும் என்று கேட்டீர்கள் என்றால், எப்போ நீங்க பிரசன்ட்ல வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போதுதான் நடக்கும். நம்ம கேட்டு கிடைக்காத பல பதில்கள், பிரபஞ்சத்தின் மூலியமாக நமக்கு கிடைக்காத பல ரகசியங்கள், இறைவன் மூலியமாக உணர்த்தப்படாத பல தகவல்கள், பல தேவ ரகசியங்கள் இதெல்லாம் எப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரிய வரும்னு வந்து பாத்தீங்கன்னா, எப்போது நீங்க பிரசன்ட்ல வாழ ஆரம்பிக்கின்றீர்களோ அப்போதுதான் அது நடக்கும். பிரசன்ட்ல வாழ்றதுக்குண்டான தன்மைய இந்த நியூ இயர்ல இருந்து கம்பல்சரி நிச்சயமாக நீங்க பிராக்டிஸ் பண்ணத்தான் வேண்டும். பிராக்டிஸ் பண்ணித்தான் ஆக வேண்டும். இந்த விளக்கு தியான பயிற்சி பண்றது, புருவமத்தி கவனம் பயிற்சி பண்றது, குண்டலினி பண்றது இது எல்லாத்தினுடைய நோக்கம் என்னன்னா, உங்களது எண்ணங்களை செய்யக்கூடிய வேலையில் ஒன்று குவிப்பது. அந்த ஒன்று குவித்து ஒரு வேலையை செய்யும்போது பிசிறே இல்லாம எக்ஸிக்யூட் ஆகும். பிசிறே இல்லாம குண்டலினி ஆற்றலோடு வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக, ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும். அதன் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சோ எப்போது நீங்கள் உங்களது மனதை பிரசன்ட்ல வாழ்றதுக்கு தயார்படுத்திடுறீங்களோ, கொஞ்சம் கொஞ்சமாக அது எடுத்தோனே நிகழ்ந்து விடாது. உடனே நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. எப்போ உங்க மைண்ட அந்த பிரசன்ட்ல வாழ்றதுக்கு உண்டான அந்த தன்மையை அதிகப்படுத்த ஆரம்பிக்கின்றீர்களோ, உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம்லாம் ரொம்ப 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 பாசிட்டிவா நடக்கும். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய மிராக்கிள் எல்லாம் எப்ப நீங்க பிரசன்ட்ல வாழ்றீங்களோ அப்போதுதான் நடக்கும். சோ மகிழ்ச்சி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கீழே வந்து கேள்விகள் கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கு பதில் வந்து அடுத்தடுத்து நான் சொல்றேன். சோ இந்த நியூ இயர் முதல் நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் அடைய வேண்டிய அனைத்து பொக்கிஷங்களையும் அடைந்து உச்சகட்ட நிலையான மெய்ஞான நிலையும் பெற்று நீங்கள் வந்து ஞானத்தில் ஜோதியாக ஒளி பிழம்பாக வந்து நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் என்னை சார்ந்த சித்தர் பெருமக்களின் ஆசையும் கூட. சோ நீங்கள் அனைவரும் இந்த தன்மையில் வந்து ஒளிவிட்டு பிரகாசிக்க வேண்டும் என்று நான் வந்து எதிர்பார்க்கிறேன். உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க வந்து டைப் பண்ணலாம். பிரணோப் கேட்டிருக்கீங்க, இறைநிலையை உணர்வது எப்படி? கருணையா இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா இறைநிலைனா என்னன்றது உங்களுக்கு புரியும் பிரதர். கருணை இறைநிலையும் வெவ்வேறு இல்லை, இரண்டும் ஒன்றுதான். கார்த்திக் கேட்டிருக்கீங்க, உங்களை திருப்பூர்ல எப்ப பார்க்கலாம்? ஃபவுண்டேஷனை க்ரோ பண்ணணும், ஃபவுண்டேஷன் அடுத்தடுத்த கட்டம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும், ஃபவுண்டேஷனுக்கு சொந்தமாக இடம் வாங்கணும். ஸோ அந்த வேலைகளில் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டா வந்து கிளாஸஸ் எடுக்கக்கூடிய அந்த இதில் சுத்திட்டு இருக்கேன் பிரதர். விரைவில் வந்து திருப்பூர்ல வந்து ரெகுலர் கிளாஸஸ் இருக்கும். விரைவில் வந்து அனௌன்ஸ் பண்றோம். சேனலோட டச்லயே இருங்க. ரிலாக்ஸிங் டைம். ஆனா நிஷ்டையில் இருக்கும்போது ஐஸ் ரொம்ப பெயினா இருக்கு. ஐஸ் பெயினா இருந்தாலும் போக போக சரியாகிவிடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. கண்ணு மங்கலா இருக்கும், தலை கிறுகிறுன்னு சுத்தரமா இருக்கும், கண்கள்ல கண்ணீர் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். அதுவே சரியாயிரும். எண்ணங்கள் தாட்ஸ் வந்து கர்மாவை கிரியேட் பண்ணுமான்னு கேக்குறீங்க. நிச்சயமாக நல்ல எண்ணங்களா அதனாலதான் வளர்த்துக்குங்கன்னு சொல்றேன். அது வந்து கெட்ட எண்ணங்கள் நினைக்கும் போது உங்க செல்களை அழித்து உங்களையே அது வந்து அழித்து விடும். ஸோ எண்ணங்களுக்கும் கர்மாவை கிரியேட் பண்ணக்கூடிய வலிமை வந்து உண்டு. நோக்கம் தான் கர்மாவை தீர்மானிக்கிறது. அதனால நல்ல எண்ணங்களை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பாக்கியராஜ் குருகடாட்சம், ஹாப்பி பர்த்டே. எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். நல்லதே நடக்கும். கிருஷ்ணா, ஹவு டு குவிட் பேட் ஹேபிட்ஸ். முதல்ல அது பேட் ஹேபிட்னு தெரிஞ்சுக்கங்க. அது எந்த பேட் ஹேபிட்டா இருந்தாலும் அதை செய்யும் போது கவனித்து செய்யுங்க. அந்த பேட் ஹேபிட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காவே நீங்க வெளியில வந்துருவீங்க. கவனிச்சு பண்ணணும். எது பண்றதாலும் கவனித்து பண்ணும்போது அதுல இருந்து ஈஸியா உங்களால் வெளியே வர முடியும். அண்ணா, ஆன்மீகத்துல எப்படி என்டர் ஆகுறது? 4 உயிர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிங்க. நீங்க ஆன்மீகத்துல என்டர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். தவம் செய்வதை விட மிக சிறந்த ஆன்மீகவாதி யாரு அப்படின்னா பிற உயிர்களுக்கு சேவை செய்பவனே. சோ உயிரிறக்கமே மிக சிறந்த இறை வழிபாடு. சோ 4 பேருக்கு சேவை செய்ய ஆரம்பிங்க. மஞ்சு, ஐசைட் இஸ் கெட்டிங் லோ, என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க. நேத்திரப்பூண்டு தைலம்னு சொல்லிட்டு நம்ம ஃபவுண்டேஷன்ல இருக்குமா. ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்லைனில் இப்போ குவாலிட்டியான சில
பொருட்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி கண்ணுக்கு, அது போக ஞான மூலிகை, சஞ்சீவினி, வைரதேகி, அது போக உடம்புக்கு இந்த பஞ்சகருப்ப குளியல் பொடி, தலைக்கு வந்து அரப்பு, இந்த மாதிரி வந்து ரொம்ப ஆர்கானிக்கான சில விஷயங்களை வந்து மக்கள் எல்லாரும் பயன்படுத்தணுன்றக்காக ஒரு வெப்சைட் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ குருவின் கருணை .com அப்படின்ற வெப்சைட்டில் ஸோ இந்த மாதிரியான கண்ணுக்கு சம்பந்தமான விஷயங்கள், உடல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ஹெர்பல்ஸ் வந்து நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மூலியமா வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன் ஃபோன் பண்ணி நேத்திர பூண்டு தைலம்னு கேளுங்க. கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அது யூஸ் பண்ணக்கூடாது, கண்ணுக்கு ப்ராப்ளம் வரும். கண் ஆப்ரேஷன் பண்ணலாம், அந்த நேத்திர பூண்டு தைலம் யூஸ் பண்ணுங்க, கண் பிரச்சனை சரியாகிவிடும். ராஜேஷ் கண்ணா, ஆன்மீக அனுபவங்கள் தவறாக சரியான பாதையில் செல்கிறோமா என்று எப்படி அறிவதுன்னா, எதை பத்தி யோசிக்க வேணாம். இறைவன் மேல சரணாகதி பண்ணிட்டு சொல்லி கொடுத்த பயிற்சியை ரெகுலரா பண்ணிட்டு வாங்க. அதன் மூலியமா எந்த அனுபவங்கள் வந்தாலும் ஏத்துக்குங்க, அனுபவங்கள் வரலனாலும் ஏத்துக்குங்க. இதுதான் ஆன்மீகத்துல நான் நல்ல நிலையில இருக்கேன்னு அர்த்தம். எதை பத்தியும் கவலைப்படாம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நான் சரியான பாதையில் தான் செல்கின்றேனான்ற கேள்வி வருதுனாவே நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நல்ல கேள்வி அது. ஸோ அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல, நீங்க கண்டினியூ பண்ணலாம். நம் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? ஒரே நோக்கம் தான். எதுக்கு இங்க வந்திருக்கோன்றத புரிஞ்சுக்கணும். எதுக்கு இங்க வந்திருக்கோம்? இங்க வேற ஒரு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம். ஸோ இங்க ஒரு வேலை இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே போயிடுவீங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஆத்ம ஞானம் தேவைப்படுகிறது. ஹவு டு ஃபீல் மை சோல். பிற உயிர்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் தன்மையை நீங்க ஆட்டோமேட்டிக்கா உணர ஆரம்பிப்பீங்க. உயிர் தன்மைக்கு இன்னொரு பேர் சோல். தனசேகர், 1% cheated me in money. How can pray to get back? காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு அதன் மூலியமாவே பணம் வரணும்னு நினைக்காம, அந்த எனக்கு பணம் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்க ஆரம்பிங்க. ஏமாத்துறவங்களை மன்னிச்சிருங்க, ஒரு பக்கம் போட்டவங்க அவங்க செஞ்சதுக்கு அவங்க அனுபவிப்பாங்க. பிரம்ம முகூர்த்தத்துல உட்கார்ந்து விளக்கு ஏத்தி வச்சு உருக்கத்தோட நீங்க வந்து ப்ரே பண்ணுங்க. டெய்லி காலையில ப்ரே பண்ணுங்க. உங்களுக்கு அவர் ஏமாத்தின பணத்தை விட அதிகமாக வேற ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில உங்களுக்கு நிச்சயமாக பணம் கிடைக்கும். குரு கடாட்சம். தியானம் செய்யும் போது முதுகெலும்பு வலிக்குது, என்ன பண்றது? யோக முத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசனம் இருக்கு. அதுபோக பச்சி மோத்தாசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசனம் இருக்கு. அப்புறம் வஜ்ராசனம்னு இன்னொரு ஆசனம். அதாவது யோக முத்ரா, பச்சி மோத்தாசனம், அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா வஜ்ராசனம். இது மூன்றும் மாத்தி மாத்தி செய்யும் போது முதுகெலும்பு வலி சரியாகும். இன்னும் ஸ்பைனல் கார்டு பிரச்சனை முழுசா சரியாகணும், பேக் பெயின் சரியாகணும்னா யோக நமஸ்காரம் கூகுள்ல போடுங்க. யோக நமஸ்காரம் இதை ரெகுலரா பண்ணாலோ இல்ல சூரிய நமஸ்காரத்தை ரெகுலரா பண்ணும்போதோ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய வலிகள் சுத்தமாக முழுதுமாக சரியாகும். ஆனா எப்போ மந்த்லி பௌர்ணமி கிளாஸ் ஆரம்பிக்கும்னு கேட்டிருக்கீங்க. அதுக்குண்டான வேலைகள் போயிட்டு இருக்குமா? அதுக்குண்டான விஷயங்களை விரைவில் வந்து நாங்க வந்து அனௌன்ஸ் பண்றோம். ஸோ பௌர்ணமி பௌர்ணமி அல்லது அமாவாசை அமாவாசை இது ரெண்டுத்துலயுமே ஸ்பெஷலான கிளாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்காக ரெகுலரா ஆன்மீகத்தோட எல்லா தகவல்களையும் வெளிப்படையா யூடியூப்ல பேச முடியாத பல விஷயங்களை வந்து ரொம்ப வெளிப்படையா சொல்லி முழுக்க முழுக்க ஒரு பக்காவான நிலையில ஒரு ஞான நிலைக்கு உயர்த்தக்கூடிய அந்த கிளாஸ் வந்து விரைவில் எடுக்க போறோம். கண்டிப்பாக சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அந்த அப்டேட் சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களுக்கு வேண்டுதல் நிறைவேறுமா? வனிதா விஜயன் கேட்டிருக்கீங்க. 200% நிறைவேறும், தாராளமாக வேண்டலாம். பூர்வ மத்தியத்துல இருந்து வேண்ட மாதிரி வேண்டுங்க. திருக்குமரன், அண்ணா உங்க ஆசிரமத்துக்கு சேவை செய்யணும், உதவணும். ஆசிரமத்துக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறத விட மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைங்க. எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ எப்ப வேணாலும் யார் வேணாலும் திருப்பூர் ஆசிரமம் வரலாம். திருப்பூர் ஆசிரமம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா கூகுள்ல போய் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் டைப் பண்ணீங்கன்னா நம்ம வெப்சைட் வருது. வெப்சைட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம அட்ரஸ். அப்படி இல்லாட்டினா கூகுள் மேப் லொகேஷன் வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் போட்டீங்கன்னா வரும். தாராளமாக எப்ப வேண்டுமானாலும் அந்த ஃபவுண்டேஷனை விசிட் பண்ணி தாராளமாக பார்க்கலாம். மனதைரியம் வேண்டும், என்ன பண்றது? இறைவன் நம்ம கூட தான் இருக்காருன்னு உணராதனால தான் இன்னும் தைரியம் வரல. அவர் நம்ம கூட இருக்காருன்னா எந்த பயமும் வரவே வராது. ஸோ ஏன் இறைவன் நம்ம கூட இருக்காருன்ற தைரியம் வரலன்னா நம்ம செய்த செயல்களுக்கு உண்டான பழிச்செயல், பாவச்செயல், குற்ற உணர்ச்சி இதெல்லாம் இருக்கிறனால இறைவன் நம்ம கிட்ட எல்லாம் வருவாரா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து உங்களை குத்தி கொண்டே இருக்கிறது. 100% இறைவன் என்னுடன் தான் இருக்கிறான் என்று நீங்கள் நம்ப வேண்டும். 200% அவர் என்னை வழி நடத்தி செல்வார் என்று நீங்கள் நம்பும் போது அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். ரொம்ப எளிமையான கேள்வி, பட் இதுக்கு உண்டான ஸ்ட்ரெஸ் இறை ரீதியாக ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆட்டோமேட்டிக்காவே உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த வலிகளும் வேதனைகளும் தாராளமாக வந்து விலகிவிடும்.
கருணை உருவில் எப்படி வாழ்வது? முதல்ல கருணைனாவே உங்களுக்கு என்ன ஏதுன்றது தெரியறது இல்ல. கருணை உருவில் எப்படி வாழ்வது? எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே, உருகிக்கிட்டே இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி குடுக்குறதுக்கு பேர் கருணை இல்ல. சில நேரத்துல சில பேர் எதுவும் கேட்க மாட்டாங்க. 2 திட்டு திட்டுறதும் கருணை தான். சில நேரத்துல வந்து உரிமையான சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பேசினாலும் புரிஞ்சுக்காம ஒரு தப்பான செயல செய்வாங்க. அப்ப அவங்கள திருத்துறதுக்காக 2 அடி அடிப்பதும் கருணை தான். அதுக்காக வந்து அடிக்கிறதே பொழப்பா இருக்கிறது, திட்டிட்டே இருக்கிறது பொழப்பா இருக்கிறதுக்கு பேர் கருணை இல்லை. அந்த நேரத்திற்கு, அந்த சூழ்நிலைக்கு, அந்த உயிரிற்கு எது செய்தால் சிறப்பாக இருக்குமோ, எது உச்சகட்ட நிலைக்கு கொண்டு செல்லுமோ, எது அந்த உயிருக்கு மிக மிக சிறந்த முடிவாக இருக்குமோ, அதற்கு பேர் தான் கருணை. உ இன்னும் சிம்பிளா உங்களுக்கு சொன்னா எது கருணை? ஒரு உயிரின் நலன் கருதி உண்மையாகவே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையும் கருணை தான். ஒவ்வொரு செயலும் கருணை தான். பணத்தை ஏமாற்றியவர்களை எப்படி மறப்பது? முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஏமாற்றப்பட்ட பணத்த லீகலா பெற முயற்சி பண்ணுங்க. எவ்வளவு முயற்சி பண்ணியும் அது சரியா செட் ஆகல, நமக்கு திருப்பி வரலன்னா, போன ஜென்மத்துல அவங்ககிட்ட ஏதோ வாங்கியிருக்கீங்க. இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு அத செட்டில் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நெனச்சுங்க. அதான் உண்ம. ஸோ வாங்குனத இந்த டைம் உங்க கர்மாவ அவன் வாங்கிட்டு போயிட்டான்னு அர்த்தம். வுட்டுட்டு அடுத்த வேலைய பாருங்க. திருக்குமரன் அண்ணா உங்ககிட்ட தீட்சை வாங்கி 4 மாதம் பயிற்சி செய்து வையேன். வாழ்க்கை மாறிடுச்சுண்ணா. குருவே சரணம். சந்தோஷம்ப்பா. குரு கடாட்சம். நீ உணர்ந்த அந்த ஞானத்தை மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து அந்த உயிர்களையும் உணரும். யுவன் கார்த்திக் சத்யா. குருவே சரணம். குரு காட் மீது அளவு கடந்த பக்தியும், அன்பையும், குரு சிந்தனையும் எப்படி வளர்த்துக் கொள்வது? எல்லா உயிர்களிலும் இறைவன் தான் இருக்கிறான் என்று நீங்கள் உணர்ந்து வாழும்போது எல்லாருடைய அருளையும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காவே நீங்க அடைஞ்சிருவீங்க. 2வது கடவுள் மேல எப்படி வந்து நம்ம நம்பிக்கைய அதிகப்படுத்திக்க முடியும் அப்டின்னா, கடவுளுடைய அருமை பெருமைகள அடிக்கடி நெனச்சு பாருங்க. அவருடைய வளர்ச்சிய நெனச்சு பாருங்க. அவருடைய ஆற்றல நெனச்சு பாருங்க. அவருடைய படைப்ப நெனச்சு பாருங்க. அவர் ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளேயும் படைத்திருக்கக்கூடிய பொருட்கள நெனச்சு பாருங்க. அந்த உணர்வுகள நெனச்சு பாருங்க. உணர்ச்சிகள நெனச்சு பாருங்க. கண் கலங்கும். கருணை வரும். அத கடவுளாவும் நினைக்கலாம், குருவாவும் நினைக்கலாம். இந்த தன்மையில நீங்க ஈஸியா வந்து அவர் மேல இருக்கக்கூடிய பற்றை வளர்த்துக் கொள்ள முடியும். ஸ்ரீலங்கா எப்ப வருவீங்க? மார்ச் ஆர் ஏப்ரல் கொலம்போல வந்து ஒரு ஈவென்ட் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பரம்பொருள் யோகம் 1 நாள் நேரடி வகுப்பு. கொலம்போல வந்து மார்ச் ஆர் ஏப்ரல் வந்து ஸ்ரீலங்கால வந்து பிளான் பண்றோம். ஸோ விரைவில் வந்து ஸ்ரீலங்கா மக்கள் தாராளமாக வந்து இந்த பரம்பொருள் யோகத்தை அட்டெண்ட் பண்ணலாம். அங்க இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். தீட்சை வாங்கிக்கலாம். நன்றி உணர்வுனா என்ன ப்ரோ? மகேந்திரகுமார் வந்து கேட்டிருக்கீங்க. நன்றி உணர்வுனா என்ன? நீங்க ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்றீங்க. அந்த உதவிக்கு ஒருத்தர் நன்றி சொல்றாரு அப்டின்னா, அதுக்கு பேரு தான் நன்றி உணர்வு. அந்த மாரி இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற மொத்தத்துக்கும் நீங்க நன்றி உணர்வ வெளிப்படுத்துறீங்க. தேங்க்ஸ் சொல்றீங்க. ஒரு கார்ல ஒருத்தர் உங்கள டிராப் பண்றாரு. ஒருத்தர் சாப்பாடு போடுறாரு. ஒரு இடத்துக்கு போறீங்க. ஏதோ ஒரு பொருள் உங்களுக்கு ஒருத்தர் சேல்ஸ் பண்றாரு, சப்போர்ட் பண்றாரு, ஹெல்ப் பண்றாருன்னா, ஏதோ ஒரு உயிருக்காக அவர் ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கிறார்ல இந்த வாழ்க்கையில. அதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அதுக்கு உண்மையா இருங்க. அதுக்கு உங்களோட நன்றி உணர்வ வெளிப்படுத்துங்க. இப்படி நீங்க இருந்தீங்கன்னா, நன்றி உணர்வோடு இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். பெற்றோர்கள் செய்த கர்ம வினைகள் பிள்ளைகளை பாதிக்காமல் இருக்க என்ன செய்வதன்னா? ஒண்ணும் பண்ண முடியாது. அதனுடைய பாதிப்புகள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஸோ அது பெற்றோர்கள் ஏன் அந்த கர்ம வினையை செய்றாங்கன்னா, அத அனுபவிக்க வேண்டும் என்பது பெற்றோர்களுடைய விதி, அது குழந்தைகளோட விதி. 2ம் சேர்ந்து தான் நடக்கும். 2 பேரோட கர்மாவும் சேர்ந்து தான் அது நடக்கும். ஸோ நீங்க அத பத்தி கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. நல்ல செயல்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்ல விஷயங்கள பேசணும்னு நெனைங்க. ஆட்டோமேட்டிக்காவே அது உங்கள அடுத்த கட்டம் கொண்டு போகும். தனம் என்ன கேட்டீங்கன்னா, மற்றவர்கள் மேல் இருக்கும் கருணை என்னைச் சேர்ந்தவர்கள் மேல் வரவில்லையே! என்ன தம்பி செய்வது? வழிகாட்டுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. அதாவது ஏன் நம்மளை சார்ந்தவர்கள் மேல அந்த கருணை வரதில்லன்னா, அவங்க பண்ற சேட்டை, திமிரு, லொல்லு இதெல்லாம் கூடவே இருந்து பார்த்திருப்போம். ஸோ 2வது கூட இருக்கிறவங்க மேல நம்ம கொஞ்சம் உரிமை ஜாஸ்தி. இப்போ ஒரு 3 பெர்சன் அப்டின்னா, அவங்க யாரு என்ன ஏதுன்னே தெரியாது. கொஞ்ச நேரத்துல போயிடுவாங்க. இல்ல அதிகமா நம்ம டச்ல இருக்க மாட்டோம். அதனால அந்த அன்பு வந்துரும். கூடவே இருக்கிறவங்க அப்டின்னா, அதிகமா பேசுவோம். அவங்களோட உண்மை தன்மை தெரியும். அத கடந்தும் அவங்க மேல கருணை வைக்கிறதுக்கு தான் பக்குவம் வேணும். ஸோ உரிமை ஜாஸ்தியா இருக்கக்கூடிய இடத்துல கோவம் அதிகமா வரும். சில நேரத்துல வார்த்தைகள் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். கொஞ்ச நேரத்துல கோச்சுப்போம் அடிக்கடி. உரிமையில எவ்வளவு ஞானம் இருந்தாலும் டக்குன்னு கோவம் வரும். ஸோ இது எல்லாமே சகஜமாக நடப்பது தான். இத நீங்களும் புரிஞ்சுகிட்டு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சைடும் புரிஞ்சுகிட்டாங்க அப்படின்னா, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக வந்து இருக்கும். ஸோ இத புரிஞ்சுகிட்டு அவங்களும் செய்யக்கூடிய தவறுகள திருத்திக்கணும். நீங்களும் தேவையில்லாம திட்டுறத வந்து திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா, 2மே ஈக்குவலா இருக்கும். அப்ப அந்த உறவு முறைக்கு ஒரு வேல்யூ வந்து எப்போதுமே இருக்கும்.
பாண்டிச்சேரி கிளாஸ் எப்போ? விரைவில் சொல்றேங்க. டச்லயே இருங்க. ஹவ் டூ இக்னோர் த தாட். எண்ணங்கள உங்களால அவாய்ட் பண்ண முடியாது. வரக்கூடிய எண்ணங்கள அதன் போக்குல செயல்பட விட்டுருங்க. அத மெட்டீரியலைஸ் பண்ணாதீங்க. எண்ணம் வருது, போது. உங்க வீட்டுக்கு வெளியில 1000 பேர் வர்றாங்க, போறாங்க. கூப்பிடுறவங்க மட்டும் தான் வீட்டுக்குள்ள வருவாங்க. அவசியமான தாட்ட மட்டும் மெட்டீரியலைஸ் பண்ணுங்க. தேவையில்லாத தாட்டெல்லாம் அப்படியே விட்டுருங்க. நிம்மதியாவே இருப்பீங்க. ஐயா, விளக்கு தியானம் செய்யும்போது தீய எண்ணங்கள் வருகிறது. என்ன செய்வது? பார்த்திபன் சீனிவாசன் கேட்டிருக்கீங்க. வரத்தான் செய்யும். ஃப்ரீயா விட்டுருங்க. முதல்ல பழசு பூரா வெளியேறும். கெட்டது பூரா வெளியேறினதுக்கு அப்புறம் தான் அந்த நிம்மதி நிலை என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதான் ஒரு நல்ல தியான பயிற்சியினுடைய அவுட்கம். ஸோ அத பத்தி கவலைப்பட தேவையில்ல. கன்டின்யூ பண்ணுங்க. சுகன்யா, அண்ணா எனக்கு தினமும் கனவு வருகிறது. ஏன் தெரியவில்லை. ஆழ்ந்த உறக்கத்துக்கு நீங்க போறதில்ல. அதனால கனவு வருது தினமும். டெய்லி ஒருத்தருக்காவது, இல்ல ஒரு 2 பேருக்காவது சாப்பாடு ரோட்ல உங்க கையால வாங்கி குடுங்க. இல்ல வேற ஏதாவது ஒரு மூலியமா புதுசா சம்மந்தமே இல்லாத ஆட்களுக்கு உதவி பண்ணுங்க. அடிக்கடி டெய்லி இப்படி உதவி பண்ணுங்க. படுத்த உடனே தூக்கம் வந்துரும். கனவும் வராது. தீட்சை என்றால் என்ன? சங்கர் வி. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் தீக்ஷா அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னாவே வரும். தெளிவா அத பத்தி பேசியிருக்கேன் பிரதர். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு குரு அல்லது வழிகாட்டி தான் எந்த பயிற்சி அல்லது யோக முறையை பயன்படுத்தி மனித நிலையிலிருந்து மிக உயர்ந்த நிலையான தெய்வ நிலையை அடைந்தாரோ, அதே யோக பயிற்சியை, அதே கருணை நிலையை எந்தவித ஒளிவு மறைவுமின்றி அப்படியே தனது சீடர்களுக்கு அல்லது தன்னை சார்ந்தவர்களுக்கு உபதேசம் செய்வதற்கு பேர் தீட்சை. ஸோ அதத்தான் இருளை அறுத்து ஒளியை பரவ செய்யக்கூடிய அந்த விஷயம். அதாவது நார்மலா இருக்கக்கூடிய உங்களோட இந்த கனெக்ஷன, இந்த ஃப்ரீக்வன்சிய காட் ஃப்ரீக்வன்சியோட கனெக்ட் பண்ணி விடுறதுக்கு பேர் தீட்சை. நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னா, நான் வாழ்க்கைய படிச்சிருக்கேன்ப்பா. நான் படித்த படிப்பு 10வது தான் படிச்சிருக்கேன். தமிழ் மீடியம்ல தான் படிச்சேன். இங்கிலீஷ் மீடியம் கிடையாது. ஸோ அனுபவங்கள்ல தான் வாழ்க்கைய நெறையா கத்துக்கிட்டேன். நெறைய ஆன்லைன்ல தான் கத்துக்கிட்டேன். மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றுதான். படிப்பு ஒரு விஷயமே கிடையாது. படிச்சாலும் சந்தோஷம், படிக்கலனாலும் சந்தோஷம். அனுபவ அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த அளவுக்கு என்னுடைய அறிவு நிலைய நான் வளர்த்துக்கிட்டேன்னா காரணம் டிராவலிங். நெறைய டிராவல் பண்ணுங்க. செலவ பத்தி யோசிக்காதீங்க. சொந்த ஊர்ல டிராவல் பண்ணுங்க. இல்ல பக்கத்து மாநிலம் டிராவல் பண்ணுங்க. முடிஞ்சா அவங்க வசதிக்கு தகுந்த மாரி டிராவல் பண்ணுங்க. டிராவல் வில் டீச் யூ மெனி திங்ஸ் இன் யுவர் லைஃப். ஒரு நீங்க பல ஆங்கிள்ஸ யோசிக்க முடியும். டிராவல் பண்ணும்போது பல மனிதர்கள சந்திக்க முடியும். அவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது பல ஆங்கிள்ஸ் உங்களுக்கு புரியும். அவங்களோட அந்த வேவ் லென்த்லயே இருக்க இந்த உலகத்தை பற்றிய புரிதல்கள் வேற வேற மாரி புரியும். அப்போ ஒரு சின்ன ஒரு வட்டத்திலிருந்து ஒரு பெரிய வட்டத்துக்கு நீங்க வருவீங்க. ஸோ டிராவல் வில் டீச் யூ மெனி திங்ஸ் இன் யுவர் லைஃப். இட் இஸ் த பேஸ் குவாலிட்டி ஃபார் த என்லைட்மென்ட். ஸோ எந்த அளவுக்கு ஒரு மனிதன் பறந்து விரிந்து மன ரீதியாக டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடறானோ, ஒரு கட்டத்துக்கு மேல உள்ளதான் டீப்பா டிராவல் பண்ணணும். ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்காம, பெரிய வட்டத்துக்குள்ள நீங்கள் போகும்போது பல விஷயங்களை உங்களால் வாழ்க்கையில கற்றுக்கொள்ள முடியும். அப்படித்தான் கற்றுக்கொண்டேன். என்ன பத்தி சொல்லணும்னா, சின்ன வயசுல இருந்து நான் பண்ணாத விஷயமே கிடையாது. நெறைய பண்ணியிருக்கேன். ஸோ என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்கிறீங்க இல்லையா? அடுத்த கேள்வி அப்புறம் என்ன கேட்பீங்கன்னா, அப்புறம் எப்படி உங்களுக்கு இவ்வளோ நாலேட்ஜ் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஆன்லைன்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன் நானு. ஸோ எஸ்இஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் தெரியும். வெப் டிசைனிங் தெரியும். என்னோட வெப்சைட்ஸ்லாம் நானே தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ எம் அ பிளாக் ரைட்டர். பிளாக்ஸ் அ எழுதியிருக்கேன். ஸோ நெறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கேன். பேசிக்கலி ஐ எம் அ ஃபில்ம் டைரக்டர், ஃபில்ம் ரைட்டர். அது போக ஈவென்ட் மேனேஜர், ஸ்டாண்ட் அப் காமெடியன், ஸ்டேஜ் ஸ்பீக்கர், இன்னும் என்ன வெட்டிங் டெக்கரேட்டர். கம்மி. இப்ப நான் சொல்றதெல்லாம் கம்மி. பாதி விஷயம் மறந்துருச்சு நான் என்னென்ன பண்ணுவேன். அத்தன பிசினஸ் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கேன். கிளாத்திங் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கேன். நெறைய விஷயங்கள்ங்க. வயசு ரொம்ப கம்மி அப்படின்னாலும், ரியல் எஸ்டேட்ல இருந்து, இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து, பல விஷயங்கள்ல 14 வயசுல இருந்தே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால, இந்த உலகம் சார்ந்த அனுபவங்களை அதிகமாக பெற்றுக்கொண்டேன். உலகம் சார்ந்த அனுபவங்களை பெறும்போது, இதிலெல்லாம் இல்லாத ஆனந்த நிலை அனுபவம் உச்சகட்டமாக ஆன்மீகத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டேன். இன்னைக்கு தான் வெளிநாடு வரேன்னு கிடையாது. நான் 18 வயசுக்கு மேலேயே இந்த ஆன்மீகத்துக்கு 5 இயர்ஸ் முன்னாடி தான் நான் வரேன். அந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு 7, 8 கண்ட்ரிக்கு மேல அப்பவே போயிருந்தேன். கிட்டத்தட்ட 9 கண்ட்ரீஸ் மேல அப்பவே டிராவல் பண்ணியிருந்தேன். ஸோ டிராவல் டாட் மீ மெனி லெசன்ஸ் இன் மை லைஃப். ஸோ எ பெர்சன் ஷுட் டிராவல் அ லாட். முதல்ல அவுட் சைட் டிராவல் பண்ணணும். அப்புறம் அவுட் சைட்ல ஒண்ணும் இல்லன்றத புரிஞ்சுட்டு உள்ளுக்குள்ள டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும்.
ஜித்து கிருஷ்ணமூர்த்திய பத்தி சொல்லுங்கன்னு பிருந்தா கேட்டிருக்காங்க. நல்ல நல்ல மனிதர், நல்ல ஞானம் பெற்றவர். எளிமையான ஞானம் அடையும் வழியை அனைவருக்கும் சொல்லிக் குடுத்தவர். பட் அவர் சொன்ன மெத்தட் தான் ஹையஸ்ட்ன்னு கிடையாது. ஸோ அதை கடந்த ஹையஸ்ட் டெக்னிக்ஸ் வந்து இருக்கு. மஞ்சுளா கருணாநிதி யூ ஆர் ஆல் ரவுண்டர் குருஜி. தேங்க்யூம்மா. குரு கடாட்சம். வேலை வெட்டி இல்லன்னா எல்லாத்தையும் பண்ணி பார்க்கணும்னு தானே தோணும். ஸோ அப்படி கத்துக்கிட்டது தான் எல்லாமே. ஜெயித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு வேகமும், ஒரு வெறியும், ஒரு எண்ணமும் ஒரு மனிதன வந்து வாழ்க்கையில மிக உயர்ந்த ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போயிடும். ஸோ அப்படி கத்துக்கிட்ட விஷயங்கள் தான் எல்லாமே. ஸோ அப்படி கத்துக்கிட்டு தான் வந்து அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து வாழ்க்கையில வந்து வர முடிஞ்சது. வள்ளல் பெருமான் சத்திய அறிவிப்பில் சொன்ன நாள் நெருங்கியதா அண்ணா. ட்ரஸ்ட் த ப்ராக்ரஸ். அமைதியா இருங்க. தானா நடந்துட்டு இருக்கு. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நடக்க வேண்டிய நேரத்தில் மிகச் சிறப்பாக பெரிதாக நடக்கும். இட்ஸ் நியரிங். குருவே சரணாகதி நிலையில் இருக்கிறேன். எனக்கு ஜாதகம் பலிக்குமா? 100% சரணாகதி மனசுக்கு பண்ணிட்டீங்கன்னா ஜாதகம் வேலை செய்யாது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சந்துரு மிதுன். குரு மந்திரம் சொல்லும்போது தானாக கீழே விழுந்துடுறேன். அது பயிற்சி பண்றது சரியான்னு தெரியல. கவலைப்பட தேவையில்ல. கீழே விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு உட்காந்து பயிற்சி பண்ணலாம். வைப்ரேஷன் மேல இருந்து வரும்போது அது உடம்புல பல மாற்றங்களை ஏற்படுத்தும். எனர்ஜியை ரிசீவ் பண்ணும்போது பல வகையான மாற்றங்கள் வந்து உடம்புல வந்து ஏற்படுத்தும். ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் கண்டினியூ யுவர் பிராக்டிஸ். தம்பி வென் இஸ் யுவர் மேரேஜ்? தனசேகர் கேட்டிருக்கீங்க. ஒருத்தர் நிம்மதியா வாழ்றது பிடிக்கல. அதையும் கேட்கணும். வென் இஸ் யுவர் மேரேஜ்? இறைவன் கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டேன் பிரதர். குருநாதருடைய விருப்பம். அது எப்போது நடக்கிறதோ, இறைவன் எப்போது ஆசீர்வாதம் பண்றாரோ, நடக்கும்போது நடக்கட்டும். ஸோ அவர் நடக்கல, அப்படி நடத்தலைனாலும் அதுவும் ஓகே. எதுனாலும் ஓகே. எனிதிங் இஸ் ஓகே. ஆனா மைண்ட் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன பண்ணும்? என்ன கன்ஃபியூஷன் முதல்ல உட்காந்து உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேளுங்க. எதனால இந்த பிரச்சனைன்னு யோசிங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்களே யோசிங்க. பதில் கிடைக்காது. 10 நாள் யோசிங்க. ஆட்டோமேட்டிக்கா பதில் கிடைக்கும். ஒரு டைம் அட்டெண்ட் பண்ணாம மீண்டும் பயிற்சியில் அடுத்த டைம் அட்டெண்ட் பண்ணலாமா? தாராளமாக அட்டெண்ட் பண்ணலாம். தவறே கிடையாது. பட் இப்ப உங்களுக்கெல்லாம் வந்து நெறைய பேர் வந்து ஆர்வமா இந்த மாரி பாருங்க. நெறைய பேருக்கு வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரே கிளாஸ் தான். ஒரே பயிற்சி தான். இதுக்கப்புறம் வேற பயிற்சியே சொல்லி தர போறதில்லன்னு சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் உங்களோடயே கொஞ்சம் இணைந்து டிராவல் பண்ணும்போது எங்களால அடுத்தடுத்த கட்டம் போ முடியும். பயிற்சி ஒண்ணுதான்றது புரியுது. இருந்தாலும் வாழ்க்கைய பத்தி எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இன்னும் டீப்பா நீங்க அடுத்தடுத்த லெசன்ஸ் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்கறவங்களுக்காக நாங்க என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ரெசிடென்ஷியல் ப்ரோகிராம் மாரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4ல இருந்து 5 நாள் முழுக்க முழுக்க என் கூடயே தான் இருப்பீங்க. ஒரு ஹோட்டலுக்கு வந்து உங்கள கூட்டு போயிடுவோம். அங்க வந்து பிளே கிரவுண்ட் இருக்கும். ஸோ நெறைய ஆக்டிவிட்டி சார்ந்து, விளையாட்டு சார்ந்து, அ ஆன்ம ரீதியாக உணரக்கூடிய விஷயங்களை சார்ந்து, ஞானம் சார்ந்து, என் கூடயே இணைந்து பயணிக்கக்கூடிய டிராவல் எதுவும் இல்லாம என் கூடயே ஒரு 4 டேஸ் வந்து ரெசிடென்ஷியல் ப்ரோகிராம் முதல்ல வந்து மலேசியால வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ மார்ச் ஆர் ஏப்ரல்ல வந்து இருக்கும். ஸோ மலேசியால இருக்கக்கூடிய மக்களுக்கு முதல்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நாங்க ஏற்படுத்துறோம். ஸோ அதை தொடர்ந்து தமிழ்நாட்டிலயும் முக்கியமான இடங்கள்ல ஒரு மலை சார்ந்த பகுதியில ஒரு ஒரு ஃபாரஸ்ட் சார்ந்த இடத்துல போய் ஒரு 4 to 5 டேஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ கூடிய விரைவில் இந்த மாதிரியான பயிற்சிகள் வரும்போது நீங்க வந்து ஒரே பயிற்சி நம்ம புது பயிற்சி சொல்லி தர போறத பரம்பொருள் யோகத்துல தீட்சை கொடுத்த அதே பயிற்சி தான். அதுல மாற்று கருத்து இல்ல. பட் உபதேசம் சார்ந்து இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து வச்சு உங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் கொண்டு போறதுக்கு உண்டான விஷயத்த வந்து சொல்லி கொடுக்கலாம்னு இருக்கோம். ஸோ ஃபவுண்டேஷன் கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்க கேட்டுக்கலாம். வனிதா விஜயன் வெகு விரைவில் அண்ணா அணி ஒன்று சேர வாழ்த்துங்கள். குருவே சரணம். எந்த அண்ணா எந்த அண்ணின்னு தெரியல. உங்க அண்ணா உங்க அண்ணியா இருந்தா வாழ்த்துக்கள்மா. குரு கடாட்சம். நல்லதே நடக்கும். மஞ்சு பிரியா ஞானம் பெற வழிகாட்டுங்கள். ஏற்றுக்கொண்டு வாழுங்கள். ஞானம் தானாக கிடைக்கும். குருவே சரணம். சென்னையிலிருந்து சுரேஷ். நான் இந்த வருடம் ரொம்பவும் சிரமமாக இருந்தது. உங்க பிளஸிங் இருந்தால் எனக்கு போதும். ஓம் கைலாயமலை. குரு கடாட்சம். இறையருள் என்றென்றும் துணை நிற்க வேண்டுகிறேன். நல்லதே நடக்கும். இறையருள் என்றென்றும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். குரு கடாட்சம். ஒயிட் புல்ஸ் ஒய் நோ ஒன் அட்டைன் இம்மார்டல் ஆஃப்டர் வள்ளலார். நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க பிரதர். நமக்கு தெரியல.
இப்போ சிவானந்த பரமஹம்சர் வழியில இப்போ கிரியா யோகம் பண்றவங்க இவங்கலாம் சமாதி ஆகுறாங்க. வள்ளலார் வழியில வந்தவங்க ஏன் ஒளி உடல் ஆகல அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க? எல்லாருமே ஒளி உடல் ஆகணும்னு அவசியம் இல்ல. பட் சமாதிக்கு மேல இருக்கக்கூடிய நிலைகளை கருணையினால் நெறைய பேர், பல்லாயிரம் பேர், பல லட்சம் பேர் அடைஞ்சிருக்காங்க. அது நமக்கு வந்து தெரியல. ஒளி உடல் என்பது உச்சகட்டம். ஒளி உடலும் வள்ளலாருக்கு பின்னாடி நெறைய பேர் ஆயிருக்காங்க. நமக்கு தெரியவில்லை. திருப்போரூர் சிதம்பரம் பெரிய சுவாமிகளும் ஒளி உடலானவர் தான். மாணிக்கவாசகர் ஒளி உடலானவர் தான். இன்னும் நெறைய பேர் ஆண்டாள், பூலித்தேவன் இந்த மாரி நெறைய பேர் ஒளி உடலானவர்கள் இருக்காங்க. பல ராஜாக்கள் வந்து ஒளி உடல் ஆயிருக்காங்க. பத்திரகிரியார் வந்து அப்படியே போக போக சிவனோட சிவனா வந்து கரைஞ்சு போயிட்டார். ஒளி உடல் ஆயிருக்கிறார். ஸோ அந்த மாரி நெறைய அதிசயங்கள் வந்து நடந்திருக்கு. நமக்கு தெரியல. ஸோ நெறைய பேர் நடந்திருக்காங்க. நம்பிக்கையோட பயணம் பண்ணுங்க. நடப்பது தானாக நடக்கும். தனம். உங்களுடைய காணொளி பார்த்திருக்கிறேன். என் கஷ்டங்களை மறந்து நிம்மதி அடைகிறேன். என் திருமண வாழ்க்கை சரியாக அமையவில்லை. அது என் கர்ம வினையா தம்பி? 100% கர்ம வினைதான். ஒவ்வொருவரை சந்திக்கிறதும், அவர் கூட நீங்க பேசுறதும், பழகுறதும், குடும்பம் நடத்துறதும் இது எல்லாமே இறைவனுடைய அந்த சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு தான் நடந்துட்டு இருக்கு. நீங்க செய்த கர்ம வினையினுடைய பிரதிபலிப்பு. ஸோ சரணாகதியில இருங்க. நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் தெரியும். நம்பிக்கையோட வாழுங்க. இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க உருக்கத்தோட நல்லதே நடக்கும். Manjula Karunanidhi, waiting for your residential course in Malaysia. Super Guruji, I just attended your Kashi Yatra. Thank you so much for the amazing teaching. Happy New Year to you, Guruji and everyone. Guru Gadacham, Guruve Sharanam, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். மைண்ட் அடிக்கடி வேக்கம் பண்ண என்ன பண்ணணும்? கருணையோட இருங்க. 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைங்க. ஆட்டோமேட்டிக்காவே வேக்கம் ஆயிடும். நல்ல ஆரோக்கியம் கிடைக்க வழி கூறுங்கள். குருவே சரணம். ஞான மூலிகை காலையில சாப்பிடுங்க. கரிசாலை, வல்லாரை, தூதுவளை, முசுமுசுக்கை, பொன்னாங்கண்ணி அல்லது புளியாரை. ஸோ அதுபோக சஞ்சீவினி வைரதிகி டெய்லி சாப்பிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். ஸோ அதனுடைய மெத்தட் தான் அது. ஸோ எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஸ்ரீ சௌமியா, யூ ஆர் சச் அ பியூர் சோல்ஜர். ஐ ஃபெல்ட் இட் மெனி டைம்ஸ். தேங்க் யூ ஃபார் ஆல் தி ஸ்பீச்சஸ். குரு கடாட்சம். நன்றிம்மா. தேங்க்யூம்மா. ஓகே, மகிழ்ச்சி. இனி அடுத்தடுத்து ஆன்லைன் கிளாஸும் இருக்கிறதுனால, ஸோ இந்த 30 நிமிஷம் உங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ வாய்ப்பு இருக்கும்போது மீண்டும் மீண்டும் அடுத்த லைவ்ல வந்து வரேன். உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இந்த புத்தாண்டு முதல் நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் நீலாயுள், நிறை செல்வம், வான் புகழ், நற்பேறு, நன்னிலம், நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் ஓங்கி இந்த பிறவிலேயே பிறவில்லா பெருவாழ்வு அடைய வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம். நல்லதே நடக்கும். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.